அனைவருக்கும் வணக்கம். சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அழகா ஒரு சீன் எழுதியிருந்தாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் டீப்பா தூங்கிட்டு இருக்காரு. அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அதிர்ச்சியில ஒய்ஃப் இறந்துடுறாங்க. எவ்வளவு அழகான சீன் தெரியுமா அது? என்னடா எப்படி சொல்றேன்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல. பட் வென் யூ ஃபீல்ஸ் இட் உங்களுக்கு கண்டிப்பா அது புரியும். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன் மனுஷனுக்கு ஒரு சக துணை அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்டா அதற்கான ஆன்சர் வந்து எஸ் தான். இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறிடுச்சு, நான் சுதந்திரமா இல்ல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. பட் அப்படி கேட்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நீங்க நேசிச்ச அந்த ஒரு மனுஷனுடைய அல்லது அந்த ஒரு மனுஷியோடைய நினைப்பு இல்லாம உங்களால இருக்க முடியுமா, அவங்க இல்லாம இருக்க முடியுமா லிட்டரலா சொல்லும் அப்படின்னு கேட்டா ஆன்சர் இஸ் நோ. பிகாஸ் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க அவ்வளோ முக்கியம். நம்மளை நேசிக்கிறதுக்கும், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேசியிருப்பாரு, நம்மளை நேசிக்கிறதுக்கும் நம்மளை நாம நேசிக்கிறதுக்கும் ஒருத்தங்க கண்டிப்பா வேணும். ஒரு அன்புக்காக ஒரு காதலுக்காக ஏங்குற கோலை தான் மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஸ் வந்து நமக்கு லைஃப்ல ரொம்ப 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 முக்கியம். அதாவது அவங்க கூட சண்டை போடலாம், அவங்க கூட வந்து ஆர்கியூ பண்ணலாம். அதாவது ஒருத்தனால வந்து லைஃப்ல வந்து எதுவுமே இல்லாம ஜீரோவா கூட வந்து நிக்கிற கூட தைரியம் இருக்கும். ஆனா உன்னோட பார்ட்னரை நீ லூஸ் பண்ணிடு, உன்னோட துணை வந்து உனக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் நினைக்கிறானா அப்படின்னா அதுதான் அவன் வாழ்க்கையில வந்து முழு அவன் உடையிற தருணம். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் வந்து எல்லாத்தோட லைஃப்லயுமே எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் தான். அவங்க எப்படி வேணா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், சரியா இருக்கலாம், அதெல்லாமே ரெண்டா விஷயம். பட் அவங்க நமக்கு முக்கியம். நம்ம இருக்கிற பார்ட்னர்ஸோட கண்டிப்பா அவங்க குறைய வந்து கண்டிப்பா பொறுத்துக்கலாம். அதாவது அதாவது எல்லாமே கொஞ்சம் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். குறைகளை கண்டிப்பா பொறுத்துக்கலாம். நிறைகள் இருந்தா அதை செலிப்ரேட் பண்ணலாம். பிகாஸ் லவ் நீட்ஸ் செலிப்ரேஷன், லவ் நீட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், லவ் நீட்ஸ் கேப்பபிலிட்டி அண்ட் லவ் நீட்ஸ் டு பி லவ்ட். உங்க காதலுக்கும் ஒரு காதல் தேவை. நன்றி.